அசுராவை படுத்துக்கிட்டே புலம்பிட்டு இருக்கான். நம்ம அண்ணன் இந்திராக்கு என்னாச்சுன்னு தெரியல, ரொம்ப நாளா பாத்தீங்கன்னா ரொம்ப கடுமையா ஸ்ட்ரிக்டா நடந்துக்கிறான்னு சொல்லிட்டு இருக்க. பின்னாடி இருந்து ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா அசுரா கிட்ட ஹெல்ப் கேட்கறான், உங்களால எனக்கு உதவி பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துக்குமே கூட்டி போய் மரங்களெல்லாம் உன்னால வெட்ட முடியுமான்னு கேட்கற. அசுராவும் எதுக்குடா அப்படின்னு சொல்லி கேட்க, இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே உதவியா இருக்கும், குறுக்கு வழியா இருக்கும் மக்களுக்கு அப்படின்னு சொல்றான். அசுராவும் சரி ஏதோ சொல்ற அப்படின்னு சொல்லி நின்சு போற மூலமா அங்க இருக்க மரங்கள்லாம் பாத்தீங்கன்னா வெட்டி சாச்சிடுறான். இந்த ஒரு விஷயம் நம்ம இந்திராவுக்கு தெரிய வர இந்திரா என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா அவனை பிடிச்சி கட்டி போட்டு வச்சிருக்கான். கட்டி போட்டு இது வந்து பாத்தீங்கன்னா மரங்கள்லாம் எல்லாத்துக்கும் பொதுவானது, அது வந்து பாத்தீங்கன்னா உன்னோட தேவைக்காக இது மாதிரி பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க. நம்ம அசுராவும் நான் தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. வந்து உன்னை நல்லா ஏமாத்திட்டாண்டா அப்படின்னு சொல்லி அசுராவும் என்னாச்சுன்னு சொல்லி கேட்க, அவன் வந்து பாத்தீங்கன்னா எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, எங்க அம்மா ஒரு உடம்பு சேம இருக்கனால அந்த ஒரு பாதையை தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, அது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சிரமமா இருக்கு அப்படின்னு சொல்றான். அந்த காலத்துல மலைப்பகுதியெல்லாம் ஒரு சிறை மாதிரி வச்சிருப்பாங்க, அந்த சிறையிலுமே அவனை அடைச்சு வைக்கிறாங்க. நம்ம அசுரம் வந்து பாத்தீங்கன்னா அவனை காப்பாத்துறான். நான் வந்து பாத்தீங்கன்னா எங்க அண்ணன் பண்ணதுக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி கூட்டி போவோம். அந்த இடத்துல பாத்தீங்கன்னா கரெக்டா இந்திராவுமே வந்துடும். இந்திரா சொல்றான், நீ இப்படி பண்ணணும் நல்லாவே தெரியும், இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இதுக்கான தண்டனை உனக்கு தரப்போறேன்னு சொல்லிட்டு நம்ம இந்திராவுக்கும் அசுராக்கும் அங்கே ஃபைட் நடக்க போகுது. நம்ம இந்திரா வந்து பாத்தீங்கன்னா அசுரா ஒரே மிதிச்சிடுறான். பார்ட் 13 முடிவுக்கு இருக்கு. இதே மாதிரி எபிசோட்லாம் ரெகுலரா பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் என்ன